கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்குரிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. கோவை மாநகராட்சி மேயராக பொறுப்பு வகித்த வேலுச்சாமி மே மாதம் பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து துணை மேயர் லீலாவதி உன்னி மேயர் பொறுப்பை தற்காலிகமாக ஏற்றார். இந்நிலையில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கோவை, நெல்லை உட்பட பல்வேறு மாநகராட்சியில் காலியாக உள்ள உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க உள்ளது. இந்த தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து மாநகராட்சி நிர்வாகங்களும் தயார் செய்துள்ளன. கோவையில் மேயர் பதவி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் வரைவு பட்டியலை மாநகராட்சி ஆணையர் லதா வெளியிட்டார். இதில் 6 சட்டசபை தொகுதிகள் மற்றும் 100 மாநகராட்சி வார்டுகள் உள்ளன. ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட மொத்தம் 12,90,652 வாக்காளர்கள் உள்ளதாகவும், கடந்த லோக்சபா தேர்தலில் இருந்த வாக்குச்சாவடி மையங்களே இந்த தேர்தலிலும் இடம்பெறும் என்று மாநகராட்சி ஆணையர் லதா தெரிவித்தார். 30/6/2014 வரை உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கான காலி பணியிடங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. அதில் மொத்தத்தில் 12,90,652 வாக்காளர்கள் உள்ளனர். 6,52,731 ஆண் வாக்காளர்களும் 6,37,874 பெண் வாக்காளர்களும் 47 இதர வாக்காளர்களும் அடங்கியுள்ளனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று பொதுமக்கள் பார்வைக்காகவும் அரசியல் கட்சிகளுக்காகவும் வெளியிடப்படுகின்றது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இன்று மாலை முதல் அளிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சியினருக்கு அனுப்பிய பின்னர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று லதா கூறினார்.